இந்திய ஜனநாயக கட்சியினுடைய நிறுவனர் நம்ம இருக்கிறார். அவர் கேட்ப நிறைய கேள்வி இருக்கிறது. சார் வணக்கம் சார். இன்னைக்கு வந்துட்டு 2 தொகுதியினுடைய வேட்பாளர் அறிவிச்சிருக்கீங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது சார்? நமக்கு உறுதியாக 2 பேரும் தகுதியான வேட்பாளர்கள். அது மட்டுமில்லை, இந்த 2 தொகுதியும் பரிசயப்பட்ட தொகுதி. கட்சிகள் மிக அருமையாக வளர்ந்து கொண்டிருக்கிறது, வலுவாக இருக்கிறது. ஆக அந்த 2 வேட்பாளர்களும் உறுதியாக வெற்றி பெறுவார்கள், 100க்கு 100 வெற்றி பெறுவார்கள். திமுக கூட்டணி பொறுத்தவரைக்கும் 20க்கும் மேற்பட்ட கட்சியில் வந்துட்டு கூட்டணி செய்திருக்காங்க, மெகா கூட்டணி அமைச்சிருக்காங்க சொல்றாங்க. எதிரணியில் இருக்கிறவங்க வந்துட்டு வலுவா இல்லைங்க குற்றச்சாட்டு செய்யறாங்களே, எப்படி பாக்குறீங்க? எண்ணிக்கை ஒரு பொருட்டு அல்ல. சில நேரங்களில் சொல்கிற மாதிரி அந்த வழியாக போனால் அவங்கெல்லாம் கூட எடுத்து ஒரு போட்டுக்கிறாங்க. எங்களுக்கு தரமான தோழமை, பொறுக்கி எடுக்கப்பட்ட தோழமை. அது மட்டுமில்லை, நாட்டுப்பற்று உள்ள ஒரு என்டிஏ குழுமத்தில் இருக்கிறவங்க. அதனால் இவங்களுடைய வேலைப்பாடு, அதனுடைய சுறுசுறுப்பு, இதெல்லாம் இன்னும் உழைக்கிறதுக்கு தகுதியான யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அதனால் எண்ணிக்கை நான் பொருட்டாக நினைக்கவில்லை. குறிப்பாக அதாவது அதிமுக கூட்டணியே பல குழப்பங்கள் இருக்குது, அப்படி கேட்ட இடங்களுக்கு ஒதுக்கப்படலைன்னு சொல்லி பல இடங்களில் பல பிரச்சனைகள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? எல்லா கட்சியிலும் அந்த குழப்பங்கள் இருக்கும். எல்லாத்தையும் திருப்திப்படுத்த ஒரு கட்சி, பெரிய கட்சி இருக்கவங்களாம் அத்தனை பேர்த்தையும் திருப்திப்படுத்த முடியாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, திருமாவளவன் என்ன கவலைப்பட்டார், மற்ற கம்யூனிஸ்ட் என்ன பாடுபட்டாங்க, தெரியும். அதெல்லாம் இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்பு நடக்காத போது அது சில வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யும். அது அவங்களுக்குள்ளே பேசி அதை சரி கட்டிடுவாங்க. உங்களுக்கு எதிர்பார்த்தது கிடச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த எப்படி நினைக்கிறீங்க? நாங்கள் எதிர்பார்த்து பெரிய அளவில் எண்ணிக்கையில் எதிர்பார்த்தோம். ஆனால் அவங்களுடைய சூழ்நிலை அதுக்கு மேலே கொடுக்க முடியல. அதனால் கொடுத்ததை நாங்கள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்திய கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு இந்த தேர்தலில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? குறிப்பாக திமுக மிஞ்சோளத்தை விட இந்த தடவை ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்குங்க இந்தியாவில். முன்னாடி இருந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பிஜேபி, என்டிஏன்னா மெயின் பிஜேபி, அதனால் அப்படியெல்லாம் இல்லை. பிஜேபியும் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கிறது ஆரம்ப காலத்தை விட. அதை விட மற்ற கட்சிகளும் டபுள் என்ஜிங்கிற அர்த்தத்தில் இதை எப்படியா வெற்றி பெற்றால் நமக்கு வேண்டிய நிதிகள் எல்லாம் எளிதாக வரும், பெரிய அளவில் வரும். அதன் மூலம் தமிழ்நாட்டுக்கு சேவை செய்யலாங்கிற பொதுமக்களுக்கு அந்த எண்ணங்கள் போய் சேர்ந்துருக்கு. இல்லை, குறிப்பாக திமுக தலைமையை முன்வைக்கக்கூடிய கேட்டிங்கன்னா இது தமிழகத்துக்கும் டெல்லிக்கும் உண்டான போட்டிங்கிற மாதிரி முன் வச்சு கொண்டு போகிறாங்க, எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் கூட சொல்லுவோம், நாங்கள் தான் இப்போ தமிழ்நாட்டில் பெரிய கட்சி, நாங்கள் தான், எங்களை மீறி இது நடக்காதுங்கிறது வார்த்தை ஜாலங்கள். ரொம்ப அவங்க தங்களுடைய எப்போ எதிர்க்கிறவங்கள வெளிச்சம் போடும். எதிர்க்கலைன்னா வெளிச்சம் ஜாஸ்திப்படாது. அதுதான் திமுகவுடைய பார்வை. எதிர்த்துக்கிட்டே இருந்தால், மக்களை டெல்லியை எதிர்த்துக்கிட்டே இருந்தால் நமக்கு வெளிச்சம் போடும். ஒரு மாவீரன் இருக்கிறான், தமிழ்நாட்டை இதற்காக மோடி எதிர்க்கிறார், இந்தியாவை எதிர்க்கிறார். அதெல்லாம் விளம்பரங்களுக்கு வெளிச்சத்துக்காக செய்கிறது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக மேலே ஒரு வெறுப்புங்கிற அரசியலுங்கிறது பொதுவாக இருக்குல்ல, அப்படி இருக்கும்போது எப்படி வெற்றியை தேடிக்கணும்னு நினைக்கிறீங்க? என்ன வெறுப்பு சொல்லுங்கள்? நாட்டுப்பற்றோடு இருக்கிறது வெறுப்பா? என்ன வெறுப்பு? எதுக்காக வெறுப்பு உங்களுக்கு வருது? நீங்கள் கேட்குற பணத்தை நீங்கள் கொடுக்கணும், அவர் அதானே உங்கள் பார்வை. அந்த பணத்தை வாங்கிறதுக்கு அந்த விதிப்படி, முறைப்படி அந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும். உதாரணத்துக்கு ரயில்வே பல கோடிகள் நாங்கள் அனுமதிக்கிறாங்க, ஆனால் நிலம் எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க டயத்துக்கு. அதே மாதிரி ஒரு மூன்று மொழி கொள்கை, அதுக்கு சில காலங்கள் வேலைக்கு போகிறோம் 10 காலம் இருக்குது. எல்லா காலத்தையும் ஃபில் பண்ணால் தான் உனக்கு வேலை கிடைக்கும். இல்லை நான் 10 காலத்தில் நான் 2 காலம் பண்ண மாட்டேன்னா அப்படி தான் கிடைக்காது. இது அவங்க இதெல்லாம் எந்தன்னா ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துக்காக இல்லை, இந்தியாவுக்காக. மற்றவங்களாம் அந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி செய்ய வேண்டிய இடத்துல செஞ்சுன்னா அவங்களுக்கு கிடைக்கிது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவங்களுக்குலாம் கொடுத்துட்டாங்க? அப்படி அல்ல. இந்தியா இஸ் ஃபார் காமன், ஃபார் எவரிபடி, எவரி ஸ்டேட், எவரி பார்ட்டி. இறுதியாக என்டிஏ கூட்டணி எத்தனை தொகுதி வெற்றி பெறும் நம்பிக்கை தெரிவிக்கிறீங்க? நிச்சயமாக. இங்கே இந்தியா கூட்டணி கேட்குறீங்களா, தமிழ்நாட்டிலையா? அந்த என்டிஏ கூட்டணி நிச்சயமாக தமிழ்நாட்டில் குறைந்தது 150 சீட்டுகள் வெற்றி பெறும். ஓகே.
வேட்பாளரை அறிமுகம் செய்துமில்லாமல் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறார். மாலை முரசொலிகளுக்காக ஒளிப்பதிவாளர் அருணாச்சலாவுடன் செய்தியாளர் நௌஷாத்.